Hi, myself Varsha Ravishankar. I'm a UX designer from BTree systems. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க UX படிக்கிறப்போ சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேலோ எஃபெக்ட். ஹேலோ எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபெரோச்சர் நம்ம சாக்லேட் இருக்குங்க, அது கூடயே நான் அதே மாதிரி இன்னொரு சாக்லேட்டை வைக்கிறேன், அதே பேக்கிங் எல்லாமே வச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓகே இதுவும் ஃபெரோச்சர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சி வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அந்த தோற்றத்தை வச்சே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது, பீப்புளோ பேக்கேஜ் எனிதிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கா, மெக்டி, கேஎஃப்சி இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சினா என்னென்னு. நான் இது கூடயே சேர்த்து ஜிங்கான்னு சொன்னதுனால நீங்கள் நினைப்பீங்க ஜிங்காவும் வந்து கேஎஃப்சி, மெக்டானல்ட் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு லக்ஸுரியாவோ இல்லை ஒரு ஃபேமஸான பிராண்ட்ஸ் கூட வந்து புதுசாக வந்ததை வச்சு பார்க்குறப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபேமஸான பிராண்டு தான் அப்படின்றத ஈஸியாக பீப்புளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் க்ளோத்திங் பிராண்ட் தான் ஆரம்பிக்கிறேன், ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போது ரொம்ப லக்ஸுரியாக லைக் ஜாரா, லூயிஸ் விட்டான் மாதிரி பிராண்ட் மாதிரி வந்துட்டு நான் ஷோகேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நினைப்பாங்க, அந்த புதுசாக நான் பண்ணதும் வந்து ஒரு லக்ஸுரிஸ் பிராண்டு தான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. இதுதான் வந்து ஹேலோ எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது அத்தாரிட்டி பயாஸ். அத்தாரிட்டி பயாஸ்னால் என்னென்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பேர்லேயே அத்தாரிட்டி அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனோ இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து அத்தாரிட்டி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி வந்து நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் இந்த பேக் யூஸ் பண்ணுறேன், இந்த ஷூ யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க ஆடியன்ஸ் எல்லாரும், ஓகே இவங்களே அது வாங்குறாங்களா, அப்போ நம்மளும் அது வாங்கணும் அப்படின்றது சொல்கிறாங்களா. ஸோ அதுதான் வந்து அத்தாரிட்டி பயாஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட். ஸோ ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட்னால் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு அப்ளிகேஷனோ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அப்பீலிங்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு போகிற ஆடியன்ஸோ யூஸரோ வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு கப் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வாங்குவோம். அதே மாதிரி ஒரு ஆப்பில் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஆரல்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்டில் வந்து வைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆடியன்ஸும் யூசர்ஸும் வந்து அட்ராக்ட் ஆவாங்களே. ஸோ இதுதான் வந்துட்டு ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட். ஸோ எர்கனாமிக்ஸ்னால் என்னென்னா நேச்சர் ஆஃப் திங். இப்போ நம்ம வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக வந்து நம்ம எக்கச்சக்கமான திங்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேர், டூத் ப்ரஷ், ஸ்விட்ச், கப், வாட்டர் பாட்டில் இதெல்லாமே. ஸோ அது எல்லாமே திங் இல்லையா. ஸோ அந்த திங்கோட ஒரு ஹியூமனாக நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றது தான் வந்து எர்கனாமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எத்தினோகிராஃபி. ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்ட்லையும் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் இருக்கும். அந்த கல்ச்சர்ஸை பற்றி நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு எத்தினோகிராஃபி. ஏன் இந்த எத்தினோகிராஃபி நம்ம யூஸ் பண்ணுவோம் UIXலனா, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு ஆன் ஃபீல்டில் போய் அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஆன் ஃபீல்ட்னால் அவங்க இடத்துக்கே போய் அவங்கள பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சவுத்தில் ஒரு கல்ச்சர் இருக்கும், நார்த்தில் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, அவங்க நேரில் போய் பார்க்குறதோ இல்லை ஆல்ரெடி யாராச்சும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை பார்க்குறது அண்ட் ஆடியோ வீடியோ மூலயமா நம்ம இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினா என்னென்னா வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். ஏன் பீப்புளை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா யூனிவர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்ஸ் டிசைன்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்கல இல்லையா, எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறவங்க, பிஹேவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம ஒரே ப்ராடக்டாக கொடுக்கறது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது ஆந்த்ரோபாலஜி. அது எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு டீப் ரிசர்ச் தேவை. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா credibility. ஸோ credibilityனா என்னென்னா, இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட், நம்ம பண்ணுற ப்ராடக்டில் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் பி லைக், நீங்கள் வந்து ரொம்ப டாலாக இருப்பீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ரஸ்டபிள் வேர்ட்ஸ் கொடுக்குறோம்ல. இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் வழியாக நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணலாம், அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணுறாங்களே அந்த ப்ராடக்ட். இதுதான் வந்து credibilityன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது accessibility. ஸோ accessibilityயில் இப்போ நம்ம பார்த்தோன்னா, நம்ம வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ நம்ம ஹியூமன்ஸ்லேயே வந்து we have like lot of different திங்ஸ் லைக் சில பேர் பிளைண்ட், டம், டெஃப் அண்ட் டம், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வந்து ஐ ஷுட் ஃபீல் லைக் என்னோடய ப்ராடக்ட் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன குழந்தை போய் வெண்டிங் மிஷின்லேருந்து ஒரு ஜூஸ் பாட்டில் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியணும். அண்ட் அதே ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள் போய் எடுக்கணும்னு நினச்சாலும் லைக் தே ஷுட் ஏபிள் டு ஆக்சஸ் தட். ஆர் இப்போ ஒரு வீல் சேரில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் போய் அதில் போய் நம்ம ப்ராடக்ட் அந்த ஜூஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே வந்து இட் ஷுட் பி ஆக்சசபிள். அதுதான் வந்து நம்ம ஆக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 திங்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இது ஒரு போனஸ் டிப் மாதிரி, ஸ்ப்ரிண்ட் மீட்டிங். ஸ்ப்ரிண்ட்னா என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் திங் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் திங்கை வந்து நீங்கள் 1 or 2 வீக்ஸில் முடித்து நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதில் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரிண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா டெய்லி ஸ்க்ரம்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஸ்க்ரம்னா என்னென்னா, ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் வந்துட்டு லைக் கம்பெனிஸில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டெய்லி பண்ணுற டாஸ்க்கை வந்துட்டு அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சில UIX டேர்ம்ஸ் பற்றி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி